வணக்கங்க. இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட இந்த வீடியோ எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா, மோடி யார், மோடிக்கும் இலுமினாட்டிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க. மோடிக்கு இலுமினாட்டிக்கு என்ன சம்மந்தம். இது ஒன் ஆஃப் த மெம்பர் இன் இலுமினாட்டி. ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் இன் இலுமினாட்டி. அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஷோ வந்துட்டு அவர் வந்துட்டு அதில் பெரிய ஏஜென்ட்டு. அவருக்கு கீழே தான் எல்லாருமே தமிழ்நாட்டில். அவர் தான் ஃபஸ்ட்டாக ஒன் ஆஃப் த ஏஜென்ட்டு. அப்புறம் ரஜினிகாந்த். லாஸ்ட்டாக வந்துட்டு சொல்லப்போனால் செத்து போன ஆளுங்களில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனு, ப்ரூஸ்லி, இவங்களாம் வந்துட்டு செத்து போனது நார்மலாக செத்து போனோம் எல்லாம் நினைக்கிறீங்க. அவங்களாம் வந்துட்டு இலுமினாட்டியோட ஒரு மெம்பர். அவங்க கொஞ்சம் எகெயின்ஸ்டாக மாறினதுனால தான் அவங்களே கொன்னுட்டு மேட்ரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்துட்டு எதுக்காக சதாம் ஹுசைனை கொன்னாரு, எதுக்காக வந்துட்டு அந்த ட்ரேடு சென்டர் மேலே விமானம் அடிக்கப்பட்டது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெரரிசம் அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, டோட்டல் வேர்ல்டு கொலாப்ஸ் ஆகணும், ஒரு பக்கமாக திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஜார்ஜ் புஷ்னாலேயே உருவாக்கப்பட்டு அங்கே அடித்து பெரிய ஒரு டெரரிசம் உண்டு பண்ணப்பட்ட மாதிரி காமிச்சாங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வெடி வெடிக்குங்க. ஆனால் இஸ்ரேலில் மட்டும் வெடி வெடிக்காது. ஏன்னா எல்லாமே பண்ணுறதே அவங்க தான். இஸ்ரேலுங்கிற இலுமினாட்டி. அதாவது 1776 ஆதம்ங்கிறவர்னால பாபரேட் இலுமினாட்டி உண்டு பண்ணப்பட்டது. அவர் தான் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் சீக்ரெட் சொசைட்டிங்கிறத உண்டு பண்ணாரு. வேர்ல்டு ஃபுல்லாக அதோட மெம்பர் உண்டாக்குற ஆஃபீஸை வந்துட்டு உண்டு பண்ணாங்க. அதில் தான் வந்துட்டு இந்த மோடி, ரஜினிகாந்த் ஷோ எல்லாமே பண்ணாங்க. மோடி அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா ஷோவை பார்க்காம போகவே மாட்டாருங்க. ஏன்னா அவர் தான் பிக் ஏஜென்ட். அவர் இப்போ செத்து போயிட்டாரு. மோடி நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதை நல்லா ஃபாலோ பண்றாரு, பையனா ஃபாலோ பண்றாரு. அது தெரியாம இந்த முட்டாப்பை ராஜா கூட்டம்லாம் ராஜா சொல்லிட்டு இருக்காப்புல தேச விரோதியெல்லாம் ஹைட்ரோ கார்பன் எதுக்கிறது. ஹைட்ரோ கார்பன்னா என்ன ராஜா? நான் இப்போ பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரேஸ் கொடுத்தேன்னா பின்னாடி புகையா வரும் பாருங்க. அதை பிடிச்சிங்கன்னா அதில் நீங்கள் பிரிச்சு எடுக்கலாம் ஹைட்ரோ கார்பன். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பேரில் வந்துட்டு நீங்கள் மீத்தேன் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீத்தேன் எடுக்காங்கன்னா நிலத்தண்ணியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருவாங்க. எதுக்காக உறிஞ்சி எடுக்கிறாங்க? நீங்கள் சோவியத் யூனியனில் ஒரு புக்கை கையில் வச்சிருந்தா அவங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு இன்னமும் இருக்கு. அது என்ன புக்குன்னா புரோட்டோகால்ஸ், யூதர்கள் ரகசிய அறிக்கை. அந்த புக்கை நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் மெம்பருக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். முடிஞ்சால் அதை படித்து பாருங்கள். எவ்வளோ கும்பதான் ஆனந்த உடனே என்னென்னமோ படிக்கிறீங்க. நயன்தாராவோட ஃபோட்டோ போட்டால் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படிக்கிறீங்க. இதே கொஞ்சம் உள்ளே போய் படித்து பாருங்கள். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் உள்ள அரசியல் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பொது அறிவு கிடையாது. கண்டிப்பாக உலக அரசியல் தெரியாதவங்க வந்துட்டு பொது அறிவில் மேலாண்மை பெறவே முடியாது. கண்டிப்பாக உலக அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதில் வந்துட்டு ஒரு பக்கம் வறுமைங்கிறது வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்கும் இல்லையா இலுமினாட்டில். அதாவது டோட்டலாக ஃபர்ஸ்ட் வறுமை உண்டு பண்ண போடுறதுக்கு முதல் காரணம் வந்து தண்ணியை காலி பண்ணணும். சரிங்களா? தண்ணியை காலி பண்ணிட்டாலே மேக்சிமம் வறுமையாகி போயிடும். சோமாலியாவில் வந்துட்டு 1,62,000 சில்லற பேர்கிட்ட வருஷத்துக்கு சாவுறாங்க. அவங்க மேக்சிமம் சாப்பாடு இல்லாமல் சாவுறேன்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு நிறைய பேர் உயிர் வாழலாம். முதல் பேசிக்கே வந்து தண்ணி தான். அரிஸ்டாட்டில்ங்கிறது பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சுட்டு போனார். அதாவது மெக்டொனால்டு பரம்பரை இலுமினாட்டியில் வந்துட்டு மெக்டொனால்டுங்கிற 17 குடும்பம், அதாவது 13 குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அப்புறம் 4 குடும்பம் சேர்ந்தது. அதில் மெக்டொனால்டுங்கிற பரம்பரையிலேருந்து ஒருத்தர் அமெரிக்கா வாழ்றதுக்கு வருவார். 3ஆம் உலகப் போர் வரும், அதுவும் தண்ணினால வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனார். சரிங்களா? அதில் கடைசியாக வந்துட்டு உலகத்தை ஆண்ட முதல் இனம் மறுபடியும் உலகத்தை ஆளுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனார். அந்த முதல் இனங்கிறது வந்து லெமூரியா இனம். லெமூரியா கண்டம் குமரி கண்டத்தில் பிறந்த நம்ம தமிழினம். சரிங்களா? நம்ம தமிழினம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு என்ன தமிழன் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பாங்க. முன்னாடி என்ன மாடு விவசாயம் அப்படின்னு பேசினாங்க பார்த்தேன். இப்போ எல்லாருமே கூடுறது எல்லாமே மாடு விவசாயம். இதுக்காகத்தான் மனுஷன் வேணுமே ஹைட்ரோ கார்பனை வந்துட்டு சாப்பிட முடியாது, சுவாசிக்க முடியாது, அதனால உயிர் வாழ முடியாது. கண்டிப்பாக அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது. அதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? மீன் வளம் குறைஞ்சிருச்சு. அதாவது 37% தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே வேளாண்மை போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 16% தான் இருக்கு. அதே மாதிரி மீன் வளமும் நிறைய குறைஞ்சி போச்சுங்க. இப்போ ஆயில் ஸ்பில்ல கொட்டிவிட்டது கூட அவங்க தான். அதை கொஞ்சம் சீக்கிரட்டாக போய் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னோட வீடியோ அப்லோட் ஆகாது. இலுமினாட்டிங்கிறவங்களை வந்துட்டு கொஞ்சம் நான் விவரமாக சொல்லிவிட்டு போகிறேன். சரிங்களா? வெறும் $50 கொடுத்தீங்கன்னா நீங்கள் இலுமினாட்டி மெம்பர் ஆயிடலாம். உங்களை வந்துட்டு பர்சனலாக உங்களை மேலே தூக்கி விடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க. அதாவது ரஜினிகாந்த் 1976 மெம்பர் ஆஃப் த இலுமினாட்டி ஆகுறாரு.
சரிங்களா. அதுக்கப்புறம் தான் அவர் சூப்பர் ஸ்டாரே ஆகுறாரு. அப்போ அவரை தூக்கி விட்டது யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால ரஜினிகாந்த் ஃபேன்லாம் என் மேலே கோவமாவீங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். மீடியா உண்டு பண்ணது அவங்க தான், கார்பரேட்டை உண்டு பண்ணது அவங்க தான், எல்லாத்தையும் உண்டு பண்ணது அவங்க தான். சரிங்களா. இந்த புரோட்டோகால்ஸ் புக்கை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. அவங்களோட ஒரே ஒரு எண்ணம் உலகத்தை ஆண்ட முதல் இனம் யூதர்கள்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் முதல்ல உண்டுபட்டப்பட்ட இனம் வந்துட்டு தமிழ் இனம். சரிங்களா. தமிழ்நாட்டில் மெயினாக வச்சு அடிச்சிட்டு இருக்கிறது காரணம் வந்துட்டு தமிழ் இனங்கிறது ஒன்று அழியணும். சரிங்களா. அவங்க எப்படியாவது இதை நீங்கள் எப்படி சொல்கிறது, குரானில் எல்லா இடத்துலையுமே அதை பற்றி எல்லாருமே பதிவு பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதை படிச்சுட்டு இது என்னன்னு அதை வந்துட்டு கண்டுக்காமல் இருக்காங்களே தவிர உலக அரசியலை பற்றி புரிஞ்சுக்கிறது கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ கடைசியாக நெடுவாசலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்மளை மொத்தமாக அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஹைட்ரோ கார்பன்கிற பேரில் மீத்தேன் எடுக்க போகிறாங்க. மீத்தேன் எடுக்கிறது ஓப்பன் மண்ணுக்குள்ள மீத்தேனை உறிஞ்சி எடுக்கிறது. அதாவது பைப்பை விட்டுட்டு கீழே எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது, ஓப்பனாக எடுப்பாங்க. பிளாஸ்ட் ஆனால் பக்கத்தில் பல கிலோமீட்டர் வரைக்கும் நிறைய பேர் செத்துருவாங்க. நிலத்தடி நீரை மொத்தத்தையும் உறிஞ்சிட்டா மண் அடுக்கு என்னாவும் இறுகி அப்படியே சிமெண்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நிலநடுக்கம் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. சரிங்களா. லாவா கிளம்புறது கூட அதிக சான்ஸ் இருக்குது. இதனால உலக அரசியலை புரிஞ்சுக்கிட்டு யார் பக்கம் நிற்கணும், என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு மோடியோட ஒரு மோசமான இந்த ஒரு கவர்மெண்ட்டை கொஞ்சம் ஆராய்ஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த யார் பின்னாடி இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இலுமினாட்டிங்கிற ஒரு கூட்டத்தை பற்றி தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இப்படி ஓட்டை குத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. நமக்கு எது முக்கியம், நம்மளை யார் பாப்பா, அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே வரப்போகிற ஒவ்வொரு எலெக்ஷன்லையாவது நல்லபடியாக யோசிச்சு மண்டையோட ஓட்டு போடுங்க. செஞ்சு ஓட்டு போடுங்க. ஹெச்ராஜா அவர்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க வேலைலாம் வேணாம், ஓடி போயிருங்க. சரிங்களா. கங்கை தண்ணியை வந்துட்டு பாக்கெட் போட்டு போஸ்ட் ஆஃபீஸில் விற்கிறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பாத்ரூம் தண்ணியை விற்கிறது, இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற தடுக்கிறவங்கன்னா தேச விரோதிகள்னு சொல்கிறது. எங்கள் ஊருக்கு வந்து பாரியா எல்லாருமே வந்துட்டு ஹிந்து முஸ்லீம் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு அதை முதல்ல தெரிஞ்சுக்க. சரியா. எவனாவது ஒருத்தனை வந்துட்டு நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லு. ஒரு ஒன்று வராது ஒரு இந்து ஒரு முஸ்லீம் கூட ஃப்ரெண்டாக இல்லாமலோ, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கூட ஃப்ரெண்டாக இல்லாமலே இருந்திருப்பான் நம்ம தமிழ்நாட்டில். சும்மா தேவையில்லாத பிரச்சனைனா கிளப்பி விட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காது. அதெல்லாம் இங்கே நடக்காது. சரியா. நெடுவாசலில் எடுக்கவும் விட மாட்டாங்கன்னா தமிழ் மக்கள். நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு நாமே காவலர். நாமளே பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு. எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷன் டயத்தில் எல்லாரும் உங்கள் பவரை காட்டுங்க. சரிங்களா. இப்போ நம்ம தடுக்க வேண்டியது நெடுவாசல். We save Nedwasal. We save Nedwasal. We save Nedwasal. வணக்கம்.